அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்றீங்க? ஏய் வாசு, பாரு, நான் ராம்தேவ தண்ணி கேட்டிருந்தேன், என்னன்னு கேளு. அக்கா, நீங்க ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சீக்கிரம் தயாராயிடுவாங்க பாருங்க. ஆமா தீபிகா, எல்லாமே தயாராயாச்சு. நானும் போய் தயாராயிட்டு வரேன். போன் வந்திருக்கு. விவேக் சொல்லு. அம்மா, நீங்க 2 பேர் இப்ப வராதீங்க. இங்க நிறைய அலங்காரம் பாக்கி இருக்கு. பாட்டிமா வந்து பாத்துட்டாங்கன்னா அப்புறம் சர்ப்ரைஸ் எல்லாம் வேஸ்டா போயிடும். பூஜை ரொம்ப நல்லா நடந்ததுப்பா. இதோ வந்துருவோம். வீட்டுக்கு போனா எல்லா சர்ப்ரைஸும் வேஸ்ட் ஆயிடுமே. டிரைவர், வண்டியை கொஞ்சம் நிறுத்து. ஏன் வைஷாலி, ஏன் வண்டியை நிறுத்த சொல்ல? அம்மா, இப்ப வீட்டுக்கு போக வேண்டாம். வீட்டுக்கு போகாம வேற எங்க போறது? கொஞ்சம் ஊர் சுத்த போறேம்மா. ஊர் சுத்துறதா? என்னதுக்கு ஊரை சுத்துற வைஷாலி? சின்ன பசங்க எல்லாம் வெளியில போய் என்ஜாய் பண்றாங்க. நாம தான் போறதே இல்ல. நாம போனா என்ன? போலாம் டிரைவர். முதல்ல பெங்காலி மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போ. ஓகே. விவேக் ஐயா, சாஸ்திரி அவங்க குப்பத்தோட வந்திருக்காரு. அப்படியா? நான் வந்து பாக்குறேன். ராதே ராதே. ராதே ராதேம்மா. ராதே ராதே. ராதே ராதே. ராதே. நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன். தேவ மாப்பிளையும் ராதிகாவும் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல, எந்த தகவலும் கிடைக்கல. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. முதல்ல ராதிகா ஹனிமூனுக்கு போக மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா. ஏன்னா பாட்டிமா பிறந்த நாள்னு சொன்னா. இன்னைக்கு பாட்டிமாவோட பிறந்த நாள். காலையில இருந்து அவங்க ஒரு போன் கூட பண்ணல. ராதிகாவோட பிரச்சனையே அதுதான். எப்பவும் எல்லாத்தையும் மறந்துடுவா. எதுக்காகமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இல்ல சேஷு, நான் எதுக்காக சொல்றேன்னா, விடுங்க. அவங்க 2 பேரோட வாழ்த்தும் எப்பவும் பாட்டிமாக்கு இருக்கும். சாயங்காலம் என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையம்மா. இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போற பாட்டி டீம் பார்ட்டி. இன்னைக்கு நாங்க எல்லாரும் 60-70ல டாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க போறோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். கவலைப்படாதீங்கம்மா, இது எல்லாமே பாட்டிமாவோட சந்தோஷத்துக்காக தான். உங்களுக்கு அவங்களோட இளமை பருவத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக. சரி, பண்ணிக்கிறேன். அதுதான் அம்மா. உள்ள போங்கம்மா. இன்னும் வைஷாலி, விளக்கேத்தி வைக்கிற நேரத்துல வீடே ஒரே இருட்டா இருக்கு. என் சின்ன மருமக இல்லைன்னா என்ன? என்ன நீங்கெல்லாம் இப்படி ரெடியா இருக்கீங்க? இதுதான் உங்க பர்த்டே பார்ட்டியோட தீமே. ஹாப்பி பர்த்டே சித்திமா. நாங்க எல்லாரும் எப்படி இருக்கோம் பாமா? எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. பாட்டிமா, நீங்களும் போய் சீக்கிரமா தயாராகிட்டு வாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்ட்டியோட தீம் தி க்ளோரியஸ் 60s. இவங்க எல்லாரும் உங்களோட இளமை பருவத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக இப்படி தயாராயிருக்காங்க. நீங்களும் தயாராயிட்டு வாங்கம்மா. அப்புறம் வாசுவை வீட்டை விட்டு அனுப்பாம இருக்க நல்லா டிராமா பண்ணீங்க. சரி, இதுக்கப்புறம் உங்க பிளான நீ பாத்துக்கிட்டே இரு. பாசு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறான். இந்த பார்ட்டில அவன் நிச்சயமா யார்கிட்டயாவது அவன் பயத்தை ஷேர் பண்ணுவான். நான் நோட்டீஸ் பண்ணா மட்டும் போதும். சரியா சொன்னீங்க. அம்மா வாங்க உட்காருங்க. பொண்ணோட மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். அதோட பொண்ணு வேற இப்ப இங்க இல்ல. அம்மா, உங்க பொண்ணு இங்க இல்லைன்னா என்ன? உன்னோட அண்ணியை ரொம்ப கவனமா பாத்துக்கிற இல்ல? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? அம்மா, ராதிகா அண்ணி ரொம்ப நல்லவங்க. அதோட அவங்களுக்கு உதவி செய்யற குணம் ஜாஸ்தி. ஆனா சில பேர் அதை சரியா புரிஞ்சுக்கல. அவங்க அந்த உதவியை உதவியாவே நினைக்கல. வாசு விஷாகாவை பத்தியே பேசிட்டு இருக்கானே. என்ன விவேக், இப்ப கேக் கட் பண்ணலாமா? நீங்க வாசுவை நோட் பண்றீங்களா இல்லையா? ஓ காட், வாசு பாட்டிமா கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கான். நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். போங்க, சீக்கிரம் போங்க. ஏண்டா, தேவகி கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன ராதிகாவை பத்தி?